விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தை ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் பனிப்போர் என்பது கடந்த ஒரு வருட காலமாகவே நீடித்து வருகிறது. அது என்ன பனிப்போர் என்றால், திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு கொடுக்க வேண்டும். அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்றால் துணை முதலமைச்சர் பதவி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டும். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். இந்த முறை கட்டாயமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை காங்கிரஸ் கட்சியில் உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் திமுக நிலைப்பாடு என்னவென்றால், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையில் அவங்க விட்டு வெளியே வருவதாக தெரியவில்லை. அதாவது 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வருகிறது. மற்ற கட்சிகள் அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வருகிறது. ஸோ ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதா, இல்லை கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தருவதா, கூட்டணி கட்சியில் தக்க வைத்துக் கொள்வதா, அல்லது வெளியேற்றி விடுவதா என்ற பெரும் குழப்பத்தில் திமுக இருந்து வருகிறது. எது எப்படியோ கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மட்டுமே கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கூடுதல் தொகுதி என்றால், காங்கிரஸ் கட்சி கடந்த 2021ஆம் ஆண்டு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதில் 18 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அதேபோல் விசிகாவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதில் 4 விசிகா வெற்றி பெற்றது. ஆனால் இந்த தேர்தலில் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு 39 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை எடுத்து கூறி வருகிறார்கள். அதேபோல் விசிகாவும் குறைந்தது 25 தொகுதிகளை வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறது. ஆனால் திமுக தரப்பில் 25ஐ 30ஆக கொடுக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு. ஆனால் விசிகாவிற்கு 6 என்பதை 8 அல்லது 10ஆக கூடுதலாக கொடுக்கலாம் என்ற யோசனையில் இருந்து வருகிறது. ஆனாலும் இதை விசிகா ஏற்றுக்கொள்ளுமா, காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் எது எப்படியோ திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் காங்கிரஸ் கட்சி தயவு தேவைப்படுகிறது, விசிகா தயவு தேவைப்படுகிறது. விசிகா தயவு இல்லாமல், காங்கிரஸ் கட்சி தயவு இல்லாமல் திமுகவால் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கும் விசிகாவுக்கும் பங்கு கொடுக்கவே முடியாது என்று திமுக தரப்பில் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. விசிகா வேண்டுமென்றால் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காத திமுக முடிவை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இந்த முறை கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை அவங்க வலியுறுத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர், அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற பலர் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கும் தனது கருத்துக்களையும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய உணர்வுகளையும் எடுத்து கூறி வருகிறார்கள். இந்த முறை தேர்தலில் கூட்டணியோடு நின்று விடாமல் ஆட்சியிலும் கூட்டணி வைக்க வேண்டும், ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். இதனால் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் கூட்டணி விரிசல் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பில் எதிர்கட்சிகள் காத்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை திமுகவிலிருந்து காங்கிரஸோ விசிகாவோ மற்ற கட்சிகளோ வெளியேறினால் அடுத்த கட்டமாக அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடத்தில் தாவேகா இருக்கின்றது. திமுக தாவேகாவிற்கு மாற்றாக தமிழ்நாட்டில் தற்போது 3ஆம் இடத்துல பலம் வாய்ந்த கட்சியாக தாவேகா உருவெடுத்து உள்ளது. காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் அது தாவேகாவில் இடம்பெறும், விசிகா வெளியேறினால் அது தாவேகாவில் இடம்பெறும். அதேபோல் அதிமுகவிலிருந்து சில கட்சிகள் வெளியேறினால் அது தாவேகாவில் இடம்பெறும். திமுகவில் வெளியேறக்கூடிய கட்சியும் தாவேகாவில் இடம்பெறும். ஏன் மருத்துவர் நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட ஒருவேளை தாவேகாவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் கட்சி தொடங்கினாலும் தாவேகாவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் ஜெயலலிதாவின் தோழியாக இருந்த சசிகலா புதிய கட்சி ஆரம்பிக்கப் போவதாக தெரிவித்து இருக்கிறார் இந்த மாதம் 24ஆம் தேதி பசுமொழியில். ஸோ அந்த கட்சி கூட ஒருவேளை தாவேகாவில் இணையும் வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது
அந்த கட்சி தலைமையில் ஒரு சிறு சிறு கட்சிகளை வைத்து ஒரு கூட்டணி அமைத்து இதில் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை என்றால் அது அடுத்த கட்டமாக எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். ஆனால் சசிகலா என்பவர் கட்சி ஆரம்பிக்க போகிறார். அவர் தான் கட்சி ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு அணியில் அவர் இடம்பெற்று இதில் சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது. எது எப்படியோ இந்த முறை முன் எப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த அரசியல் களத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்கொள்ள போகிறது. இருந்தாலும் அந்த கூட்டணியில் வந்து விசிக காங்கிரஸ் வந்து சமரசம் செய்வதற்கு வாய்ப்பு இந்த முறை கிடையாது. போன முறை இடதுசாரி கட்சி காங்கிரஸ், விசிக, மதிமுக போன்ற எல்லா கட்சிகளுமே குறைந்த தொகுதிகளுக்கு நாங்கள் உடன்படிக்கையில் கையெழுத்து விட்டுவிட்டோம், ஏமாந்து விட்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயே தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே குறைந்த தொகுதியில் போட்டியிட்ட ஒரே தேர்தல் 2021 தேர்தல் தான். ஆனால் இந்த முறை 2026 தேர்தலில் நிச்சயமாக 2021 ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் 2026 ஒதுக்கினால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிக அதேபோல் மதிமுக போன்ற பல்வேறு கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தி உள்ளது. ஆனாலும் இடதுசாரிகளுக்கும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும், விசிகவிற்கும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும், காங்கிரஸ் கட்சிக்கும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும். இதனால் திமுக தலைமையிலான கூட்டணி விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு வெளியேறினால் காங்கிரஸ் கட்சியால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. விசிக திமுகவிலிருந்து வெளியேறினால் நிச்சயமாக திமுகவால் வெற்றி பெற முடியாது. திமுகவின் பலம் எதுவென்றால் அது கூட்டணி பலம்தான். திமுகவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆதரவு இல்லை. திமுக எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைகிறதோ அப்போதெல்லாம் கூட்டணி கட்சிகளின் தயவு இல்லாமல் ஆட்சி அமைத்த வரலாறு திமுகவுக்கு கிடையாது. திமுக ஆட்சி மீண்டும் மலர வேண்டுமென்றால் விசிக, காங்கிரஸ், மதிமுக இடதுசாரி கட்சிகளை அதாவது அரவணைத்து அவர்கள் கேட்கின்ற தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்கின்ற நிலைமையில் திமுக வந்து இருக்கின்றது. ஒருவேளை விசிகவோ அல்லது காங்கிரஸோ திமுக விட்டு வெளியேறினால் திமுகவால் நிச்சயமாக எதிர்கட்சியாக கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 100% இல்லை. 1967ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையில் 6 முறை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்தாலும் ஒரு முறை கூட தனித்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த வரலாறு திமுகவுக்கு கிடையாது. அதனால் திமுகவுடைய பலம் என்னவென்று அவளுக்கே தெரியும். அதை பயன்படுத்தி தான் தற்போது பல கட்சிகள் கூடுதல் தொகுதிகளையும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியும் விசிகாவும் இதில் தீவிரமாக இருப்பது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியில் உள்ள அந்த மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, அதேபோல் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி, தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிதம்பரம் போன்ற பல்வேறு மூத்த நிர்வாகிகள் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு வேண்டும். அப்போது தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளர்த்து எடுக்க முடியும். இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி காலப்போக்கில் தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் போய்விடும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி தயவு தேவைப்படுவது போல மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமென்றால் திமுகவோட தயவு தேவைப்படுகிறது. அதனால் காங்கிரஸ் கட்சி என்ன செய்வதென்று முடியாமல் பெரும் ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகியுள்ளது. அதே போல் திமுகவும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு தர்ம சங்கடத்திற்கு ஆளாகி உள்ளது. ஸோ தமிழ்நாட்டில் ஆட்சியை திமுக கைப்பற்றுவதற்கு காங்கிரஸ் கட்சி தயவு தேவைப்படுகிறது, மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு திமுக தயவு தேவைப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு குறைவுதான். ஒரு வேளை 2026 தாவேகா ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பெற்று ஒரு 50 தொகுதிகளை போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு வந்து காங்கிரஸ் திமுகவிலிருந்து வெளியேறி தாவேகாவில் இணையலாம். ஆனால் இந்த தேர்தலில் திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு தான். செல்லு பெருந்தகை கூட திமுக தொடர வேண்டும் என்ற மனநிலையில் தான் அவருடைய கருத்துக்கள்லாம் அமைந்துள்ளது. எதிர்காலத்தில் 2023 நாடாளுமன்ற தேர்தல், 31 சட்டமன்ற தேர்தல், அது போன்ற காலகட்டத்தில் வேண்டுமென்றால் காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இப்போது அமையாவிட்டாலும் எதிர்காலத்தில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எப்படி இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நல்ல நட்புறவு இருக்கின்றதோ அதே போல் தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் நல்ல நட்புறவு இருக்கின்றது. ஸோ நட்புறவால் கூட்டணி விரிசலுக்கு வித்திராது. 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும். ஒருவேளை திமுக தோல்வி தழுவி
எதிர்க்கட்சியாக வந்து இல்லை எதிர்க்கட்சி வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்படும் போது அப்போ தாவேக்கு அதிகபட்ச வாக்குகளை பெற்று ஒரு 40-50 எம்எல்ஏக்களை பெற்று சட்டமன்றம் செல்லும்போது நிச்சயமாக 2026 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமையும். 2026 பிறகு அமையாவிட்டாலும் காலப்போக்கில் எதிர்காலத்தில் வந்து காங்கிரஸ் தாவேக கூட்டணி என்பது உறுதி. ஆனால் அதே நேரத்தில் திமுகவுடைய நிலைப்பாட்டில் இருந்து அவங்க வெளியேறலை. ஏனென்றால் மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி என்ற நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் ஒருபோதும் விலக முடியாது. நாங்கள் வந்து மத்தியில் தான் கூட்டாட்சி, மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சி தான் தமிழ்நாடு சிறந்தது என்ற கருத்தை அவங்க முன்னிறுத்தி வருகிறார்கள். அதுக்கு கூட்டணி ஆட்சிக்கு திமுக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ எது எப்படியோ எப்படி திமுக முடிவை காங்கிரஸ் கட்சி எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல் அதிமுக வெற்றி பெற்றாலும் பாஜக கூட்டணியில் நிச்சயமாக ஆட்சி கேட்கும். அது வந்து இப்போ பாஜக ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. வெற்றி பெற்ற பிறகு ஒருவேளை வந்து அதிமுக ஆட்சி அமைவதற்கு பாஜகவுடைய உதவி தேவைப்படும் போது அப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தது நாங்கள் ஆதரவு தருவோம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அப்படி இருக்கின்றது. பாஜக ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதில் பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் உண்மையான சமூக நீதி. அதாவது அந்த அமைச்சர்களுக்கும் ஒரு பயம் வேண்டும். கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்போது அவர்களும் இவர்களை கண்டு பயப்படுவார்கள், அவர்களும் பயப்படும்போது மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அதனால் கூட்டணி ஆட்சி வந்து சிறந்தது தான். இதுக்கு முன்பாக வந்து கூட்டணி ஆட்சி வந்து அது தமிழ் அமையாமல் போனாலும் கூட 2026 பிறகு கூட்டணி ஆட்சி என்பது சிறந்தது தான், மக்களுக்கு நன்மை தரும். இப்போ இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக எதுக்காக ஒரே நேரத்தில் 3 மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை, கோடைக்கால சிறப்பு உதவித்தொகைன்னு 5000 ரூபா கொடுத்துருக்காங்கனாக்கா 26ல் விஜய் அவர்கள் மகளிர் வாக்குகளை பிரித்து விடுவாரோ என்ற பயத்தில் தான் 5000 ரூபாய் மக்களுக்கு திமுக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி அரசியல் களத்தில் கட்சிகளுக்கு இடையே போட்டி வரும்போது தான் மக்களுக்கு நன்மை தரும். அதனால் வந்து அரசியல் கட்சியிடையே போட்டி ஏற்படுவது மக்களுக்கு நன்மை. அந்த போட்டியை உருவாக்குவது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை. அதனால் போட்டி என்பது தேவை, மக்களுக்கு அது பயனளிக்கும். எது எப்படி இருந்தாலும் இன்னும் 1 மாதத்துக்குள்ளே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சி இடம்பெறப் போகிறது, திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சி இடம்பெறப் போகிறது, தாவேக தலைமையிலான கூட்டணியில் எந்த கட்சி இடம்பெறப் போகிறது என்பது உறுதி செய்யப்பட்டுவிடும் நிச்சயமாக. அதேபோல் நாம் தமிழ் கட்சி வந்து அது கொள்கையிலிருந்து இன்னும் வெளியே வரையலை. என்ன கொள்கைன்னா, எப்பொழுதும் நாங்கள் தனியாக தான் போட்டியிடுவோம், தேர்தலின் போது வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் தமிழ் தேசியம் வெல்கிறதா, திராவிடம் வெல்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தமிழ் தேசியம் என்றால் தமிழ் மண், இனம், மொழி, நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் பாதுகாக்கப்படும், உண்மையாக பாதுகாக்கப்படும். திராவிடம் என்றால் அந்த அளவிற்கு நமது மண், இனம், மொழி பாதுகாக்கப்படுமா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் தற்போது தமிழ் மொழிக்கான, தமிழ் இனத்திற்கான, இந்த மண்ணுக்கான முழுமையான உரிமை இன்னும் வந்து கிடைக்கப்படவில்லை. அது காரணம் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆள வேண்டும். அப்பொழுதுதான் நம் மண், இனம், மொழி முழுமையாக பாதுகாக்கப்படும். இலங்கையில் தமிழ் ஈழம் மலரும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் வரும் தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் முடிக்கிறேன். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.